திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாற்று சாதி பெண்ணை திருமணம் செய்தவரின் பாட்டியின் சடலத்தை ஊருக்குள் இருக்கும் மயானத்தில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன மற்றும் தற்போது அங்கு சூழல் என்னவாக உள்ளது? விவரங்கள். மனிஷா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கணவாய்ப்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இவர் கடந்த 9 மாதத்திற்கு முன்பு துறையேரி பகுதியை சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணுடன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதன் பின்னர் கணவாய்ப்புதூர் கிராமத்தில் தாய் மற்றும் தங்கையுடன் வசித்து வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி சசிகுமாரின் தாய் வழி பாட்டியான கனகா என்பவர் வயது மூப்பு காரணமாக இறந்துள்ளார். அவருடைய சடலத்தை அங்குள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்து வந்த போது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இங்கிருந்து சசிகுமார் வெளியே சென்றால் மட்டுமே இங்கு அடக்கம் செய்ய முடியும் என்பது அங்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியது. அதன் பிறகாக சடலத்தை தங்களுடைய பெரியம்மா வீடான ஆம்பூர் அடுத்த மின்னூர் கிராமத்தில் 10 கிலோமீட்டர் தூரமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்துள்ளனர். அதன் பின்னர் அங்கு சடலத்தை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்த சம்பவத்தை குறித்து கிராமிய காவல் நிலையத்தில் சசிகுமார் மற்றும் அவரது மனைவி சந்தியா புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதி அந்த 5 பேர் தடுத்ததாக ஊர் முக்கியஸ்தர் மீது புகார் கொடுக்கப்பட்டது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று பழனி ஊருடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பழனியை தற்பொழுது கைது செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தற்பொழுது டிஎஸ்பி அலுவலகம் முன்பு குவிந்துள்ளதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனை பாதுகாப்பு பணிக்காக ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது இந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வெங்கடேசன்.